ஹலோ கைஸ், எல்லாருமே எல்ஐசி ஏஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் அப்பேறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு எப்படி என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா பேங்கிங்கில் ஒரு மாதிரி இருக்குமா, இன்சூரன்ஸில் ஒரு மாதிரி இருக்குமா, ஏன்னா எல்ஐசி வந்து இன்சூரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, சில கட் ஆஃப்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சார் சொல்லுவார். எஸ்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேங்க்குக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ அது எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போவோம்ல, அதே மாதிரி சிமிலர் டாக்குமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயே எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ வந்து அட்மிட் கார்டு ஃபஸ்ட்டு மஸ்ட், சரிங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது, அதாவது ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலர் டாக்குமெண்ட் எடுக்கணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வரும். பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது, சரிங்களா? அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேன் கார்டு, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்டாக நேம் வித் இனிஷியல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க, சரிங்களா? அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அந்த ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஜெராக்ஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதாவது ஃபோட்டோ காப்பி அப்படி இல்லைன்னா ஜெராக்ஸ், ஓகே, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க, ஓகேவா? எஸ்பிஐக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம், இதில் 2 ஃபோட்டோஸ் போதும், சரிங்களா? கரெக்டாக எடுத்துக்கோங்க. போதும், வேணா கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி பென், வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பென் கரெக்டாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? புது பென் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த எல்ஐசி எக்ஸாமில் ப்ரீ டிஃபரெண்ட்டாக கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க, இது நமக்கு தெரியும். ஸோ இடபிள்யூஎஸ் ஓபிசி ஜென்ரலுக்கு என்ன, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு என்னன்னு தெரியும். இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பேப்பரை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும், ஓகே, அதிகமான அட்டம்ப்ட்டும், ஓகே, ஹை அட்டம்ப்ட்டு ப்ளஸ் அக்யூரசி, ஓகே, இது வேணும். ஸோ இது சிம்பிளாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 50+, ஓகே, 50+ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்யூரஸியாக போட்டிருக்கணும், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, இதில் 18, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 கொடுக்க பாருங்கள், கண்டிப்பாக 30 கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 30 கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+, அதாவது 30+20+, இந்த ரேஞ்சில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. எனிவேஸ் எப்படி இருந்தாலும் அந்த பேப்பரை பொறுத்து தான் அட்டம்ப்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபரெண்ட்டாக இவ்வளோ தான் அட்டன் பண்ணுமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு ரேஞ்சாக சொல்கிறோம். ஒரு 30+ ரீசனிங்கில் போடலாம். ப்ரீவியஸ் இயரில் நடந்ததை வச்சு சொல்லும் போது ரீசனிங்கில் 30+ போடலாம், குவான்ஸில் வந்து 20+ போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட அட்டெம்ப்ட் வந்து 50+ இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறத எடுத்த உடனே எந்த அளவுக்கு கொஷின்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ ரீசனிங்கில் ஏதோ ஒரு பசில் கண்டிப்பாக ட்விஸ்டடாக தான் இருக்கும், ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒன்று ட்விஸ்டடாக தான் இருக்கும். அதில் போய் லாக் ஆகிட்டிங்கன்னா ரீசனிங் மொத்தமாக முடிஞ்சிடும். அதனால் சூஸ் பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா இந்த அட்டெம்ப்டை வந்து உங்களால் அட்டைன் பண்ண முடியும். லைக்வைஸ் குவான்ஸ்லையுமே அதே தான். ஸோ குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அட்டன் பண்ணலாம் சார்? எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக நம்ம என்ன அப்ரோச் பண்ணுவோம், அதே மார்க் டெஸ்ட்டில் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போடுங்க, சரிங்களா? புதுசாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டே அப்ளிகேஷன் வருது, ஃபஸ்ட்டே டிஏ வருதுன்னு அப்படின்னு அட்டன் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸ்பீட் மேக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணி போடுங்க, ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அது அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சிம்பிளிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எது கேட்குறாங்களோ அதை ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்க. அது அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டிஏ ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஐபிஎஸ்பிஓ, எஸ்பிபிஓ லெவல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது, ஓகேவா? ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி போடுங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டிஏ ஈஸியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு புது மெத்தடில் இருக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகே, இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக போடுவீங்க. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு, டெசிமல் வச்சு, ஃப்ராக்ஷன் வச்சு வர்றதெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் டைம் கடைசியாக ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து முதல்ல பிக் பண்ணி போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த 20+ தாண்டிடலாம். 20லேருந்து 25 அந்த ரேஞ்ச் அட்டெம்ப்ட் வந்துடும், சரிங்களா? ஓகே, அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஓப்பன் ஆக போகுது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஐசி பொறுத்தவரையும் ரீசனிங் ஓப்பன் ஆகும், அடுத்து குவான்ஸ் ஓப்பன் ஆகும், கடைசி தான் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும், சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அட்டெம்ப்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அங்கே மேபி அந்த எக்ஸாம் பண்ணி கூட மாறலாம்ல? இல்லை, இதுதான் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, சில இது மினிமம் மார்க்ஸ் எடுத்தாகும். நான் வந்துட்டு 16 தான் போட்டிருக்கேன், 17 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி அட்டெம்ப்ட்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து ஃபாஸ்ட்டாக போடுங்க, அதான் முக்கியம், சரிங்களா? ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் வேற, நமக்கு வந்து கிளர்க் மாதிரி இருக்காது, சரிங்களா? அப்போ அதனால் ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன்னால கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு 55 இருந்துச்சு ஜென்ரலுக்கு கட் ஆஃப், கரெக்டாக ஓபிசிக்கு 52 இருந்துச்சு, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் அதிகமாக கட் ஆஃப் இருக்கப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க போதும், மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போகுது. அதனால
50 பிளஸ் பாத்தீங்கன்னா அக்யூரஸியா கொடுக்க போறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்ச் கிடையாது, இந்த இடத்துல 4 பேட்ச் நடக்குது. அதனால நார்மலைசேஷன் நடக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். 18 எடுத்து சேஃபான்னு கேட்டா சேஃப் கிடையாது சரிங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நார்மலைசேஷன் பண்றப்போ உங்களோட மார்க் வந்துட்டு 18 கீழே கம்மியாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதனால வந்துட்டு 20 பிளஸ் வந்துட்டு அக்யூரஸியா போடுங்க சரிங்களா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு நார்மலைசேஷன்ல 1 hour உங்களுக்கு குறைச்சா கூட நீங்க என்ன ஆயிராது, அது 18 கீழே வராது ஓகேவா. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா இதுல வந்து குவான்ஸ் ரீசனிங் குவான்ஸை ஃபோக்கஸ் பண்றோம். இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா 10 மார்க் எடுத்தா போதும் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 நான் கரெக்டாக போட்டுட்டேன் அது போதும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கூடாது. எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ யூ கேன் கிவ் அட்டம்ஸ். ஸோ நீங்க அட்டம்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க இங்கிலீஷ்லயுமே நீங்க அந்த ஸ்கோர் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஓவராலாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். சோ ரொம்ப மாடரேட் லெவல்ல தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் போகாது. மாடரேட் லெவல் டூயபிளா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சார் நிறைய பேர் புதுசா இப்ப எழுதுறவங்க தெரியாது ஓகேவா. இப்ப பாத்தீங்கன்னா 100 மார்க் கட் ஆஃப் வைப்பாங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது ஓகேவா. இது குவாலிஃபை நேச்சர் தான் இங்கிலீஷ் ஓகேவா. ஆல்ரெடி எல்ஐசி இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க தெரிஞ்சிருக்கும். இப்ப புதுசா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நான் வந்துட்டு புதுசா எழுதுறீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும் ஓகேவா. இது குவான்ஸ் ரீசனிங் மட்டும் தான் எடுத்துப்பாங்க மார்க் சரிங்களா. இது ஒரு 35 இது ஒரு 35 70 தான் உங்களோட கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்க 100க்கு 55 தானே 100க்கு 52 தானே எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இங்கிலீஷ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மேக்ஸ் பிளஸ் அது குவான்ஸ் பிளஸ் ரீசனிங் மட்டும் தான் ஓகேவா. 70க்கு நீங்க வந்துட்டு அந்த கட் ஆஃப் என்னவோ 55னா 55 நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். சோ 70க்கு நீங்க ஒரு அட்லீஸ்ட் அது 50 பிளஸ் வந்துட்டு கண்டிப்பா அக்யூரசியா கொடுத்தே ஆகணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டு நம்மளோட சேனல்ல ரிவ்யூஸ் இருக்கும், அனாலிசிஸ் இருக்கும். அதெல்லாம் பாருங்க. எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப்மே நம்ம அன்னைக்கே நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிடுங்க. நிறைய பேருக்கு வந்து தூரமா போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சா முந்தின நாள் நைட்டே போய் அங்க ஸ்டே பண்ணி எக்ஸாமுக்கு பீஸ்ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு கரெக்டா பீஸ்ஃபுல்லா போக பாருங்க. ஏன்னா அதுல மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே போயிடும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் அதான் சொல்ல வந்தேன். பூஜா ஹாலிடேஸ்னால பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆஃபீஸ் போறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரைடே தான் வந்து எல்லாம் ரஷ்ஷா இருக்கும் சரிங்களா. அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி போய் ரீச் பண்ற மாதிரி ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அங்க ரீச் ஆகிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி போய்க்கும் சரிங்களா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கடைசி நேரத்துல உள்ள போய் ஒரு பதட்டமாவே இருக்கும். உள்ள பதட்டமாவே போயிட்டு நமக்கு ஒரு அந்த கடைசி வரைக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த பதட்டம் இருக்கும். அதனால நம்ம வந்து கரெக்டா எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். எஸ் கைஸ், ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும்.